என் பேர் சக்திவேல். நான் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் 2011 எம்சிஏ முடித்தேன். அதே 2011 கேம்பஸ் இன்டர்வியூவில் டாப் எம்என்சியில் பிளேஸ் ஆனேன். ஆனால் மே 2012 வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆஃபர் வரும் அப்படின்ட்டு. ஒரு கனவோட கார்பரேட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் கம்பெனியில் சொல்கிறாங்க, இல்லைப்பா உன் ஆஃபர் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. வீட்லேயும் சொல்ல முடியல, அந்த வேலையே இல்லைம்மா அப்படின்ட்டு. ஒரு வருஷம் என் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு அதுதான். ஸோ படிச்சிட்டோமே அப்படின்ட்டு, சரி நம்ம ப்ரொஃபஷனல் சம்மந்தம் இல்லாத ஜாபாக போகலாம், ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு டேட்டா என்ட்ரி, கால் சென்டர், பிபிஓ அங்கெல்லாம் போகிறேன். அங்கேயும் அனுப்பிச்சிட்டாங்க, வேலை இல்லைப்பா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ என் ஃப்ரெண்ட் கால் பண்ணார் எனக்கு. கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி அதான் அனந்தரூபா கன்சல்டன்சி இருக்குது பெங்களூரில், பார்த்துட்டோம் அப்படின்னு. நான் சொன்னேன், வாங்க சென்னையில் எவ்வளோ கன்சல்டன்சி ஏரியா இருங்க, யாரும் ஒன்றும் பேச மாட்டேன்றாங்க, சும்மா ரெசியூம் ஒண்டி வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னார், இல்லைம்மா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. சரி நான் கிளம்பி வந்தேன். நான் கூட என் சிவி கேட்டார். சிவி நான் கொடுத்தேன். சிவி கொடுத்துட்டு சிவி வாங்கி வச்சுக்கிட்டு, சரிப்பா உன் சிவி இருக்கட்டும், உங்களை பற்றி ஒரு பேப்பரில் எழுதிட்டு வாப்பா அப்படின்னாரு. ஸோ சரி நம்ம சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கோம், ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்கோம், நம்ம எழுதிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உட்கார்றேன். என்ன எழுதுறதுன்னே தெரியல, யோசிச்சுட்டே இருக்கேன். அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் எழுதணும் அப்படின்னு. அவர் சொன்னார், இப்போ உன்னை பற்றி தானப்பா நான் எழுத சொன்னேன் அப்படின்னாரு. சரி நான் எழுதிட்டே முடியல. நான் ஒரு ஸ்டேஜில் போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு. அவர் சொன்னார், உன்னை பற்றி ப்ரெசென்ட் பண்ணவே தெரியலையே, நீ எப்படி இன்டர்வியூவில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்போ என்ன சொல்கிறதே அவர்கிட்ட தெரியல. ஸோ அவர் சொன்னார், நீ எழுது, உன்னை பற்றி என்னன்றதை எழுது அப்படின்னு. எனக்கு ஒரு பயத்தை போக்குனேன். அந்த பயம் எப்படி போச்சுன்னா, ஒரு இன்டர்வியூ அப்படின்ற ஒரு ரியல் டைமாக சொன்னார். ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு யாருமே தெரியாது, நமக்கு 5 நிமிஷம் தான் அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க மனசில் நம்ம இடம் முடிக்கணும். ஸோ அவங்ககிட்ட ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் எடுத்துகிட்டு வரணும், என்னால் தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே கம்ஃபர்டபுள்னஸை ஒரு இன்டர்வியூக்கு நம்ம எடுத்துகிட்டு வர மாட்டேன்றோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் என்கிட்ட கேட்டார். நான் அப்போ சிரித்தேன். நீ சிரிக்காத, இதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஒரு அந்த இன்டர்வியூலேயே நீ ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு சொன்னார். ஸோ நான் கேட்டேன், எப்படி சார் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. அதுதான் கான்ஃபிடென்ட், பயம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய இந்த மாதிரி பேச வச்சாரு. நான் அப்போ யோசிச்சேன், என்ன சார் இந்த மாதிரி பயம்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. அவர் சொன்னார், பேச சொன்னார். ஒரு இடத்துல போய் நின்று நம்ம கீழே இருந்து நிறைய கமெண்ட் அடிச்சிருவோம் மற்றவங்க பேசுறத பார்த்துட்டு, இந்த பாடுறா அப்படி அப்படின்ட்டு. ஆனால் உங்களை பற்றி பேசணும் அப்படின்ட்டு வரும்போது இதுதான் லீடர்ஷிப் ஸ்டேஜ் அப்படின்னு அவர் சொன்னார். வீடியோ கவரேஜ் பண்ணார், அவர் வீடியோ ப்ரொஃபைல் பண்ணார். உங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு. நான் என்ன சார் முடியல சார் அப்படின்னு சொன்னேன். இதுதான் கான்ஃபிடென்ட், உங்களை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்றத ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க, யாருக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு. ஒரு பயமே போயிடுச்சு எனக்கு. அந்த வீடியோ ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நானா இப்படி அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். நிறைய சேஞ்சஸ் எனக்குள்ள வந்தது. இப்போ நான் எந்த இன்டர்வியூ போனாலும் பயமே கிடையாது. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இவன் தான் நம்மளுக்கு வேலை கொடுப்பான், இவன் நட்ட வேற யாருமே கிடையாது அப்படின்ட்டு நீ நம்பி போனேன்னா அந்த இன்டர்வியூ நீ சக்ஸஸே பண்ண மாட்டேன். பயப்படாம போ, இவனா இன்னொரு இன்டர்வியூ இருக்கு, நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட உள்ள கான்ஃபிடென்ட் நீ இழக்காது. இப்போ எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் சந்தோஷமா போறேன். உங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து சேருங்க, இங்க வந்து பாருங்க, நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன். இங்க வாங்க, வந்து உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை அவங்க வெளியே எடுத்துட்டு வருவாங்க. இதுதான்டா நீ அப்படின்னு அவர் சொல்லுவாரு, இதுதான் நீ அப்படின்னு உங்களை எடுத்து காட்டுவாரு. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், உங்களுக்குள்ள பயம் போயிடும். எல்லாமே காதலின்னு சொல்லப்போது எப்படின்னு ஒரு படம் இருக்கு, அதே மாதிரி நான் இங்க வாழ்க்கையிலேயும் சொல்ல போனேன். ஆனா இப்ப நான் 2லேயும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நான் எல்லா இதுலயுமே சக்சஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ்.